அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டே 11. இறைத்தன்மையின் கருணையால, இறை பேராற்றலின் கருணையால, உங்கள் எல்லோரின் ஆதரவோட டே 1ல் தொடங்கி இன்னைக்கு டே 11ல் இருக்கிறோம். சிறப்பான விஷயம். டே 10 நேற்று உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ரகசியம் சொல்லப்பட்டிருக்கும். இறைத்தன்மையுடைய கருணையால் இறைத்தன்மையை உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு விஷயத்தை உங்கள் கூட பகிர்ந்திருக்கோம். இன்னைக்கு டே 11. இது வரைக்கும் நம்ம டே 1லேருந்து டே 10 வரைக்கும் நம்ம ஒரு படிப்படியாக ஒவ்வொரு விஷயங்களையாக நம்ம பார்த்து வந்திருக்கோம். முதல்ல இறைவன் யார், அந்த இறைத்தன்மை யார், அந்த இறைத்தன்மையை எப்படியெல்லாம் நாம் பேர் சொல்லி அழைக்கிறோம், அது எங்கே இருக்குது, எப்படி இருக்குது, நாம் யார், நாம் என்னவா இருக்கோம், அந்த இறைத்தன்மை நமக்கு கிடைக்கிறதுக்கு நாம் என்ன மாதிரிலாம் செயல்படணும், நம்ம எங்கேருந்து வந்தோம், நம்ம எப்படி இருக்கிறோம், இப்படி டே 1, டே 2, டே 3, டே 4 இப்படி வரிசையாக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பகிரப்பட்டிருக்கும். தொடர்ந்து அதை கவனிச்சுட்டு வர்றவங்களுக்கு இப்போ நான் சொல்கிற இந்த டே 11 இன்னைக்கு நான் சொல்கிற விஷயம் தெளிவாக புரியும், கண்டிப்பாக புரியும். சரி, இப்போது நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நம்ம ப்ராசஸ் இதில் இருக்கிறோம். அதாவது என்னென்னா, நாம் ஒன்று செய்ய போகிறோம், அதற்கான முதல்ல அதற்கான அறிவு தான் நமக்கு தேவைப்படும் எப்பயுமே. பொதுவாக அந்த அறிவு நாம் எந்த அளவுக்கு கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை உள்வாங்கணும், அது ரொம்ப முக்கியம். எதுக்காக, என்ன, ஏன், இப்படி நமக்குள்ள எழுப்புற அந்த எல்லா கேள்விகளுக்கும் அந்த கொடுக்கப்படுற அறிவு விடை கொடுத்துருச்சு அப்படின்னாலே அந்த அறிவு அமைதியாயிடும். ரைட்டு, இதுதான், இப்படி தான், சரி, ரைட் அப்படிங்கிற ஒரு 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 ஸ்ட்ராங்கான ஒரு டெசிஷனுக்குள்ளே போகிறதுக்கு நமக்கு அந்த அறிவு தான் நமக்கு ஒரு பெரிய வழிநடத்தலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம இந்த டே 1 டே 10 வரைக்கும் நிறைய அறிவு, உங்களுடைய அறிவு சார்ந்த விஷயங்கள், அதாவது நிறைய குழப்பங்கள் இருக்கும் இல்லைங்களா. நம்ம சின்ன குழந்தையிலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம 30 வயசில் இருக்கலாம், 40 வயசில் இருக்கலாம், 50 வயசில் இருக்கலாம், 60 வயசில் இருக்கலாம், அந்த மாதிரி இருப்போம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இது வரைக்கும் நாம் சேர்த்து வச்சிருந்த தகவல்கள், ஏகப்பட்ட தகவல்களை நம்ம சேர்த்து வச்சுருப்போம். அதுலேயும் கடந்த இந்த 20லேருந்து 25 வருடங்களா எப்போ டெக்னாலஜி லெவல் ரொம்ப இம்ப்ரூவ் ஆச்சோ, நம்ம மண்டைக்குள்ளே கோடானு கோடி தகவல்களை சேகரிக்கிற வசதி கிடச்சி போச்சு இல்லைங்களா. இப்போ ஒரு 25 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம், அதாவது நம்ம இந்தியாவில் சொல்கிறேன், இதுவே வெளிநாடுகளில் கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி தகவல்களை பரிமாற அளவுக்கு அவங்க தொழில்நுட்பத்தை மேம்படுத்தி வச்சுருந்தாங்க. அதனால வல்லரசாலாம் ஆனாங்க. அதெல்லாம் ஒரு விஷயம். இப்போ நம்ம இந்திய லெவலில் கடந்த 25 வருஷம் அந்த டெக்னாலஜி லெவலில் மிகப்பெரிய அசுர வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறோம். அந்த வளர்ச்சியின் காரணமாக நமக்கு இப்போ நம்ம கையிலே எல்லாமே, இந்த உலகமே நம்ம கையில் இருக்குது. எப்பையும் எதையும் எந்த இடத்துல இருந்தும் எல்லாத்தையும் கண்காணிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆற்றல் நிரம்பிய ஒரு கருவிலாம் நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த கருவிலாம் கையில் வச்சுட்டு இருக்கோம் நம்ம. சரி, அதெல்லாம் வச்சுருக்கோம், ரைட்டு, எல்லாமே இருக்குது, எல்லாமே நம்ம நம்ம கைக்குள்ளேயே அடங்கி இருக்குது, எல்லாத்தையும் இது பண்ணுறோம், எல்லாமே நமக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இதில் நான் ஒரு முக்கியமான விஷயத்தை இன்றைக்கி உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். என்ன அப்படின்னா, இப்போ ஒரு விதை போடுறோம், மண்ணில் ஒரு விதையை போடுறோம். அந்த விதைக்கு மண்ணில் முத ஒரு விதையை குழி தோண்டி புதைச்சி அதுக்குள்ளே விதையை விதைக்கிறோன்னு வச்சுக்கோங்க. விதைச்சிட்டு அதுக்கு தேவையான அளவு தான் தண்ணீர் அங்கே ஊற்றணும் இல்லைங்களா. கரெக்டானே. அதுக்கு எடுத்தோடனே விதையை போட்டோடனே ஒரு 10 பக்கெட் தண்ணி அதில் ஊற்றி விட்டோம் அப்படின்னாக்கா அழுகி போயிடும் விதை. இது விவசாயிங்களுக்கு நல்லா தெரியும், உங்களுக்கும் தெரியும், இது ஒரு பேசிக் தான், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம அந்த விதைக்கு ஒரு மக்கு தண்ணி ஊற்றுவோம், அவ்வளோதான். ஒரு மக்கு, அதிகபட்சம் 2 மக்கு தண்ணி ஊற்றுறோம்னு வச்சுக்கோங்களேன்.
இப்படி ஊற்றிக்கிட்டே வருவோம். அப்புறம் லேசாக முளை விட்டு வெளியே வரும். அப்படியே அந்த விதை முளை விட்டு வெளியே எட்டி பார்க்கும். எட்டி பார்க்க ஆரம்பித்தோடனே இன்னும் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் அப்படியே சேர்த்து சேர்த்து டெய்லி ஊற்றிக்கிட்டே வருவோம். அப்புறம் அப்படியே வந்து லேசாக இலைகள் விடும். இலைகள் விட்டு அப்படியே அரும்புகள் விடும், இலை விடும். அப்படியே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக செடியாக வந்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். செடியாக வரும். ஒரு ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு வருது, நமக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு வந்து செடி வளர்ந்துடும். அப்போ நம்ம தண்ணி ஊற்றுவோம். தண்ணியுடைய அளவு வந்து அதிகமாக ஊற்றிக்கிட்டே இருப்போம். இன்னும் வந்து ஒரு குறிப்பிட்ட பருவம் செடி வந்து அப்படியே என்ன ஆகும்னா மரமாக மாறும். நான் சொல்கிறது ஒரு மரத்தோட வளர்ச்சியை பற்றி சொல்லிட்டு இருக்கேன். செடியிலே நம்ம பயன் அனுபவிக்கிற விஷயம்லாம் இருக்குது. ஆனால் ஒரு மரம் முழுசாக ஒரு மரமாகி அதுக்கப்புறம் நம்ம அந்த பலனை அனுபவிப்போம் பார்த்தீங்களா, அந்த ப்ராசஸ் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ அது மெல்ல வளரும், அப்படியே கொஞ்சம் பெருசாகி ஒரு உயரத்துக்கு போய் நிற்கும். அப்போ தண்ணி இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கிட்டே வருவோம். இயற்கையாகவே மழை அதெல்லாம் கொடுக்கும், அது தண்ணி நிறையா வேறு கொடுக்கும் வேறு. இப்படி ஊற்றிக்கிட்டு வருவோம். இன்னும் கொஞ்சம் பெருசாகும் பெருசாகும் பெருசாகும், நல்லா மரமானோடனே தண்ணீர் கொஞ்சம் அதிகமாக ஊற்றுவோம். அப்புறம் அது பழம் தர ஸ்டேஜுக்கு வந்துடும். கரெக்ட் தானே? பழம் தர்ற ஸ்டேஜுக்கு வந்துடும். வந்த உடனே நம்ம அப்புறம் தண்ணி ஊற்றுறதே விட்டுருவோம். ஏன்னா இயற்கையிலே வந்து கிடைக்கிற தண்ணியை அதுவே எடுத்து அதுவே சேமித்து அதுவே தன்னை காப்பாற்றிக்கிற அளவுக்கு ஒரு வல்லமையே அதுக்கு வந்துடும். இப்போ இந்த இடத்துல இருந்து அது என்ன பண்ணும் அப்படின்னாக்க, இயற்கையிலேருந்து கிடைக்கிற எல்லாத்தையும் பயன்படுத்தி தானே தன்னை வல்லமையாக்கி தானே உயிர் வாழ்கிற அளவுக்கு அது தயாராகி அதுக்கு அது தான் மூலியமாக பலன் கொடுக்க ஆரம்பிச்சிடும். பழமோ காயோ ஏதோ ஒரு விஷயத்தை வந்து நமக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும். நாமளும் அதை வந்து பயன்படுத்திகிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுற சிந்தனை கூட நமக்கு இருக்காது. நம்ம தண்ணி ஊற்றினா தான் அது வாழும் அப்படிங்கிற பொசிஷன்லாம் இருக்காது. ஸோ இது ஒரு எளிமையான ஒரு மர ப்ராசஸ் நான் சொல்லியிருக்கேன். இதே மாதிரி தான் நம்ம மனிதர்கள் நம்ம குழந்தையா இருக்கும்போது கொஞ்சம் ஊட்டுறோம். இப்போ சின்ன குழந்தையா இருக்கும்போது ஒரு கிண்ணத்தில் பவுலில் வச்சு அதை லிக்விடாக்கி வாயில் கொஞ்சமாக ஊட்டுறோம். அப்புறம் ஒரு ஸ்டேஜ் வரும்போது சாதத்தை குழச்சி கொடுக்குறோம். அப்புறம் சாதத்தை வந்து கொஞ்சம் அப்படியே உருட்டி உருட்டி ஊட்டி விடுறோம். அப்புறம் இட்லி சாப்பிட்றாங்க. அப்படியே வர்றாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாடோடைய அளவு கூடி வரும்போது அந்தந்த பருவத்தில் நல்ல வயசு பருவத்துலலாம் நல்லா சாப்பிடுவாங்க, நிறைய நல்லா சாப்பிடுவாங்க, ஹெல்த்தியாக இருக்குன்றக்காக நல்லா எல்லாத்தையும் சாப்பிடுவாங்க, ஆரோக்கியமாக இருப்பாங்க. அப்படியே போயிட்டு ஒரு வயசு வரைக்கும் அந்த 30 வரைக்கும் 25 வரைக்கும் நல்லா சாப்பிடுவாங்க. 30 வரைக்கும் நல்ல சாப்பாடு வந்து 25 தான், 25 வரைக்கும் நல்லா சாப்பிடலாம், நல்லா தரமாக சாப்பிடுறாங்க. அந்த அந்த சக்தி வந்து உடம்புக்குள்ள வந்து நிறைய ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். 25 அப்புறம் அப்படியே 30 வரைக்கும் ஓரளவுக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 30க்கு மேலே தாண்டினோடனே சாப்பாட்டோட அளவு குறைய ஆரம்பிக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ரொம்ப கண்டது கண்டி சாப்பிட முடியாது, ரொம்ப இதான ஃபுட்லாம் சாப்பிட முடியாது. அப்படியே மெல்ல 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 மறுபடியும் பேக் டு மறுபடியும் குழந்தை லெவலுக்கு அப்படியே இறங்கிட்டே வரும் இல்லைங்களா. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாடு குறையும். 40 தாண்டினோடனே 50, 40 தாண்டினதுக்கப்புறம் சாப்பாடை வந்து ரொம்ப கவனமாக நம்ம வந்து கையாள வேண்டியது இருக்கும் 40 தாண்டினதுக்கப்புறம். ஏன்னா அதுக்கப்புறம் நம்மளுடைய சக்தி லெவல் வந்து அப்படியே இறங்க ஆரம்பிச்சிடும். முதல்ல சக்தி ஏறுமுகத்தில் இருந்தது, 40க்கு மேலே சக்தி இறங்கு முகமாகும். அப்போ நாம் என்ன பண்ணணும்னா, நம்ம உணவு முறை வந்து ரொம்ப கவனமாக சரியாக கரெக்டாக வச்சுக்கிட்டா மட்டும்தான் மீதி உள்ள நாட்கள் வந்து நம்ம சரியாக பயணிக்க முடியும். இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு ஜென்ரலான விஷயம் நான் அவங்க கூட பகிர்ந்துக்கிறேன். இதெல்லாம் உங்களுக்கு தெரியாமலாம் இல்லை, நினைவுபடுத்துகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த மாதிரி தான். அப்புறம் 40, 50, அப்புறம் 60, அப்படியே 70, 80, அப்படியே அப்புறம் கடைசியில் குழந்த மாதிரி போயிடுவோம். வாயில் ஒரு ஸ்பூனில் அப்படியே ஊற்றிட்டு இருப்பாங்க. அதுவே இறங்காத நிலைக்கெல்லாம் போயிடுவோம் ஒரு இடத்துக்கு இல்லைங்களா. நம்ம வந்து அந்த உணவே வந்து செவிக்கிறது கூட சக்தி இல்லாத அளவுக்கு சக்தியுடைய வீரியம் வந்து அப்படியே இறங்கு முகத்துக்கு போயிடும், சிவமாகிறதுக்கு போயிடும். சிவத்துக்கு போகிறதுக்கு தான் அந்த வேலையே. முதல்ல சிவம் சக்தியில் ஆரம்பித்து அவர் மறுபடியும் சிவத்தை தான் போய் அடங்கணும். அதுதான் கதையை. இப்படி போய்கிட்டு இருக்கும். போய் மறுபடியும் கடைசி அந்த நேரங்கள் அப்படின்போது அந்த ஸ்பூனில் இதுதான் ப்ராசஸ். இப்போ பார்த்தீங்களா, நாம் முதல்ல பிறப்பிலிருந்து அப்படியே ஒரு லெவல் உணவு கொஞ்சம் கொஞ்சமாக கூடுது. அப்புறம் ஒரு கட்டத்தில் போய் அதுக்கு மேலே போகவே முடியாதுன்ற எல்லைக்கு நிற்கிது, மறுபடியும் அது கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குது. இதுதான் இயற்கையுடைய படைப்புள்ள சரியான ஒரு உணவு முறை. அது மரத்துக்கு செடிக்காக இருந்தாலும் சரி, நமக்கு மனிதர்களுக்காக இருந்தாலும் சரி, நாய் நரிக்காக இருந்தாலும் சரி, இதுதான் ஒரு உணவு முறை. ஆனால் இப்போ நம்ம தகவல்களை அப்படியே நம்ம பயன்படுத்துகிறோம். நல்லா யோசிங்க. நமக்கு சேகரிக்கிற தகவல்களை நமக்கு இவ்வளோதான் வேணும், இந்த வயசில் இது படிக்கும்போது இவ்வளோதான் வேணும், 5ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு குழந்தைக்கு இவ்வளோ தகவல்கள் தான் போதும்
ஒரு 1ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தைக்கு இந்த தகவல் தான் ஊட்டணும். 5ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, அடுத்து கல்லூரி, கல்லூரி முடிச்சோடனே வேலை அப்படின்னும் போது எதுக்காக ஏதாவது ஒரு திட்டமா இவ்வளவுதான் இவ்வளவுதான் இது தாங்கும், இந்த உடம்பு இவ்வளவுதான் தாங்கும், இவ்வளவுதான் தகவல்ல கொடுக்கணும்னு ஏதாவது ஒரு திட்டம் இருக்கா நம்ம கிட்ட? கிடையவே கிடையாது. அதுதான் இங்க மிகப்பெரிய பிரச்சனை இன்னைக்கு சூழல்ல. அதுதான் இன்னைக்கு. ஏன்னா டெக்னாலஜி வளர்ந்தது. டெக்னாலஜி நான் குறை சொல்லல, நல்லா புரிஞ்சுக்குங்க. டெக்னாலஜி ஒரு அற்புதமான அந்த கருவி. எப்பயுமே நாம கருவியா பயன்படுத்தும் போது அது ஒரு மிகப்பெரிய ஆற்றல் தான். அது ஒரு சர்வ வல்லமை நமக்கு உருவாக்கி கொடுக்கும். ஆனா அதை நம்ம ஆயுதமா பயன்படுத்துறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளே திருப்பி போட்டுரும். கரெக்டான கத்தி எடுத்தவன் கத்தியிலே சாவான்னு சொல்லி ஒரு இதெல்லாம் சொல்லுவாங்க. உண்மைதான் இதெல்லாம். இது அப்பட்டமான உண்மை. நாம ஒரு பொருளை கருவியா பயன்படுத்தும் போது கருவி உங்களை உருவாக்கும். அதே ஆயுதமா பயன்படுத்த நீங்க முயற்சி பண்ணும்போது அது எதிர இருக்கவங்களே அழிச்சிடும். ஒரு கட்டத்துல உங்களையே அது காலி பண்ணிடும். இதுதான் அதனுடைய இயற்கையே. அது மாதிரி இப்போ நம்ம டெக்னாலஜியில் இப்படி இருக்கும்போது நம்ம ஒருத்தருக்கு இவ்வளவுதான் தகவலை சேமிச்சு நம்ம இது பண்ணிக்கணும், ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் பார்க்கணும், இவ்வளவுதான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பே இல்லை நம்ம கிட்ட. நம்ம பாட்டுக்கு கையில டெக்னாலஜி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு கிடைச்சதை பூரா எடுத்து மண்டைகளை விட்டுறோம். கரெக்டான கையில இந்த மொபைல் ஃபோன், ஸ்மார்ட் ஃபோன் இருக்குன்னொன்னே அதுல கிடைக்கிற எல்லாத்தையும் நம்ம வாங்கி 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 டெல்லியில என்ன நடக்குது, திருவண்ணாமலையில என்ன நடக்குது, திருப்பதியில என்ன நடக்குது, கன்னியாகுமரியில என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி. இது மட்டும் இல்ல, அமெரிக்கால என்ன விஷயம், அமெரிக்கால அது, ஆப்பிரிக்கால அது, பாத்தீங்களா? இப்படி உலக நடப்புகளை பூரா அப்டேட்டடா இருக்கணும்ன்றது அந்த மாதிரி ஒரு கருவியை கையில வச்சு நம்ம என்ன பண்றோம்னா அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கோம். சரி, அது கூட விடுங்க, அதுக்கு பெரிய லெவல பண்றோம். நம்ம மனிதர்களவே என்ன பண்றோம் அப்படின்னாக்கா, இந்த இதை வச்சுக்கிட்டு யாரு என்ன எங்க எப்படி இருக்காங்க, இப்படி பண்றாங்களா, அதை பண்றாங்களா, இந்த அப்டேட்ஸ், வாட்ஸ்அப் அப்டேட்ஸ் அதெல்லாம் ஒரு 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 நகைச்சுவையான விஷயம். என்ன அப்படின்னா, இந்த அப்டேட்ஸ் நம்ம ஒன்று போடுவோம், போட்டுட்டு யாரெல்லாம் பார்க்குறாங்க அப்படின்னு அதை தேடிக்கிட்டே இருப்போம். அதை அதில் ஆராய்ச்சி பண்ணிட்டே இருப்போம். அப்டேட்ஸ் போட்டுட்டு நம்ம அப்டேட்டை யாரெல்லாம் பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு ஒரு ஆராய்ச்சி ஓடிக்கிட்டு இருக்கோம். அது இதில் மட்டும் இல்லை, வாட்ஸ்அப்பில் மட்டும் இல்லை, ஃபேஸ்புக்காக இருந்தாலும் சரி, இன்ஸ்டாவாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி இருக்கு. ஸோ நம்ம அப்டேட்ஸ் யாரெல்லாம் பார்க்குறாங்க, அது யாரெல்லாம் பார்த்துட்டாங்க, அது ஒரு ஒரு சந்தோஷப்பட்டுக்கிறது, அதில் யாரை கமெண்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஒரு விஷயத்துலையும் நம்ம இருக்கோம். அதே மாதிரி இந்த அப்டேட்ஸ் யாரெல்லாம் பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ், அது அது ஒரு பக்கம் இருக்கும். இன்னொருத்தர் என்ன பண்ணுவாங்கன்னா, யாரெல்லாம் என்ன அப்டேட்ஸ் போடுறாங்கன்னே அதுலேயே கவனமாக பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஒருத்தர். புரியுதுங்களா? அதாவது என்னன்னா, யார் யார் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுலேயே அதே சிந்தனையாக அந்த ஃபோனை வச்சுட்டு இவங்க இந்த இந்த அப்டேட் போட்டிருக்காங்களா, அப்படி இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இந்த அப்டேட் போட்டிருக்காங்களா, என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இப்படி போட்டிருக்காங்கன்னா இவங்க இப்படி பண்ணிட்டு இருப்பாங்க, இப்படி போட்டிருக்காங்கன்னா இவங்க இந்த இடத்துல இருப்பாங்க இப்படின்னு சொல்லி இதவே ஒரு ஒரு ஆராய்ச்சியாலாம் நிறைய பேர் இருக்காங்க. இதெல்லாம் நடைமுறை தான், இயல்பு தான், இது உண்மையிலேயே நடந்துகிட்டு இருக்கு. இதை எவ்வளோ பேர் கவனிச்சிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. நம்ம தான் மனசுக்குள்ள போய் சிக்கிடுறோமே, மனம் என்னும் மாயப்பையில சிக்கணும். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அதனால நான் ஒரு தடவை ஞாபகப்படுத்துறதுக்காக சொல்கிறேன். இப்படி அந்த அப்டேட்ஸ் என்ன எது, இப்படி அப்டேட்ஸ் யாரெல்லாம் பார்க்குறாங்கன்னு ஒரு ஒரு மனநிலை, அப்புறம் யாரெல்லாம் என்ன அப்டேட்ஸ் போடுறாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறது ஒரு மனநிலை. பார்த்தீங்களா? நம்ம எவ்வளோ ஒரு ஒரு சிவியரான ஒரு மிகப்பெரிய மனநோய்க்குள்ள சிக்கிட்டு இருக்கோம். தயவுசெய்து இதை புரிஞ்சுக்குங்க. அப்ப இப்படி நம்ம மற்றுள்ளோரை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நம்ம தொலைச்சிருவோம். அதுதான் உண்மை. நம்மளை சுத்தி இருக்கிற நம்ம அமெரிக்காவை என்ன பண்ணுது, ஆப்பிரிக்கால என்ன பண்ணுது, டெல்லியில தெரிஞ்சுக்கணும் தான். அதாவது என்னன்னா, ஜென்ரல் நாலேஜ் அப்படிங்கிறது இன்னைக்கு படிக்கிற இதுல தெரிஞ்சுக்கணும், எல்லாமே தெரிஞ்சுக்கணும்லாம் அது வச்சிருக்காங்க. அதெல்லாம் தவறு இல்லை தான். ஆனா எல்லாத்துக்குமே ஒரு சிலபஸ் ஒன்று இருக்குங்க. அந்த மரத்துக்கு எப்படி தண்ணி ஊத்துறதுக்கு ஒரு சிலபஸ் இருக்கோ, நமக்கு எப்படி இவ்வளவு சாப்பிடணும், இவ்வளவுதான் சாப்பிடணும், இந்த வயசுல இவ்வளவு சாப்பிடணும், இந்த இடத்துல இவ்வளவு சாப்பிடணும் அப்படின்னு ஒரு சிலபஸ் இருக்கு. அதுதான் இயற்கையோட படைப்பு. அந்த சிலபஸ் நாம சிலபஸ்குள்ள வர்றதே இல்லை. இந்த சிலபஸ் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள வர்றதே இல்லை. படிப்பை எடுத்துங்க, 1ஆம் வகுப்புக்கு இவ்வளவுதான் கொடுக்கணும். அந்த 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 மெச்சூரிட்டி இருக்கிற அந்த குழந்தைக்கு இவ்வளவுதான் அந்த படிப்பு இவ்வளவுதான் கொண்டு போகணும், இவ்வளவுதான் அதனால புரிஞ்சுக்க முடியும்னு இருக்கு இல்லைங்களா?
அப்போ அப்படித்தானே நம்ம கொடுக்கணும். அதை விட்டுட்டு வந்து ஒன்னாம் வகுப்பு படிக்கும் போதே நம்ம வந்து அவரு இன்ஜினியர் ஆகிறதுக்கான எல்லாத்தையும் கொண்டு போய் அவர் மண்டைக்குள்ள திணிக்கலாம் ட்ரை பண்ணோம் அப்படின்னாக்கா அது என்ன ஆகுது? அது என்னத்துக்கு ஆகும்? அது மாதிரி தான் வந்து இன்னைக்கு பொதுவாக நிலவரங்கள் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி ரைட், நம்ம அதெல்லாம் வேண்டாம். அங்கே அந்த வெளியிலலாம் ரொம்ப போய் நம்ம போட்டு குழப்பிக்க வேண்டாம். நம்ம நம்ம இங்கே வந்து இந்த ஏதுமற்ற யாதுமானவன் தன்மைக்குள்ள இருப்போம். நம்ம அந்த தன்மைக்குள்ள போவோம். அங்கே வந்துருவோம் நம்ம. அதுதான். இப்படி நாம வந்து நிறைய விஷயங்களை வந்து சேகரிச்சு அதனால பலவிதமான துன்பத்துக்கு ஆளாகி இதெல்லாம் நடக்குது. நம்ம பண்ணிட்டு இருக்கிறதே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னே தெரியாம அவஸ்தைப்பட்டுக்கிட்டு அப்புறம் வந்துகிட்டு நோய் வந்துருச்சு, மனநோய், உடல் நோய் எல்லாம் வந்துருச்சு. எனக்கு அப்படி இருக்கு, இப்படி இருக்கு, இந்த இறைவன் என்னதான் பண்றாரு, என்னை ஏன் இப்படி பாடாப்படுத்துறாரு அப்படின்லாம் நாம வந்து புலம்பிட்டு இருக்கோம். அதுக்காக தான் நான் இதெல்லாம் சொல்ல வேண்டியது இருக்கு. இப்படி எல்லாமே நம்ம தப்பு தப்பா எல்லா விஷயத்தையும் நம்மளே உருவாக்கி வச்சுட்டு நாமளே தப்பு தப்பா எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு அப்புறம் அதனால எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைன்னு நம்ம நம்ம அப்படிதான் இது பண்ணிட்டு இருக்கோம். சரி கொடுங்க. இப்படி ஒரு இப்படிலாம் ஒரு கஷ்டங்கள் இருக்கு. ரைட், நம்ம இப்போ உள்ள வருவோம். நம்மளுடைய ஏதுமற்ற யாதுமானத்துக்குள்ள வருவோம். என்னன்னா நம்ம இது வரைக்கும் டே 1ல இருந்து டே 11 வரைக்கும் நிறைய விஷயம் பார்த்துட்டோம். இனிமேல் வந்து இந்த மீதி இருக்கிற டே 12, டே 13, டே 14 ஃபைனலுக்கு வந்துருவோம் நம்ம. கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு 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 கன்க்ளூஷன் கிடைச்சிருக்கும். என்ன அப்படின்னா இந்த குழுக்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷன் கிடைச்சிருக்கும். ஓரளவுக்கு முழுமையா தான் தெரிஞ்சிருக்காது. இன்னும் உங்களுக்கு வந்து 1000 கேள்விகள் 1000 குழப்பங்கள் இருக்கதான் செய்யும். ஆனா ஓரளவுக்கு ஒரு 0ல இருந்து ஒரு 10 அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு வந்திருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரைட், இங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு. ஆனா இதுவுமே பாத்தீங்கன்னா நீங்க சேகரிச்ச தகவலை வச்சு இன்னும் பலவித குழப்பமான விஷயங்கள்லாம் இப்படிதான் சொல்லி தர போறாங்களோ, இப்படிதான் பண்ண போறாங்களோ, இவங்க நம்ம சாமியார் கதைகளை சொல்ல போறாங்களோ, இல்ல இவங்க நம்மள சாமியார் ஆக்க போறாங்களோ, அந்த மாதிரி எல்லாம் இருக்கலாம். அந்த குழப்பங்கள்லாம் இருக்கலாம். இல்ல நம்ம இப்படிலாம் பயணிச்சோம் அப்படின்னாக்க நம்ம எப்படி சமூகத்துல வந்து ஒரு இதா வாழ முடியும், இதெல்லாம் சரியாகுமா அப்படிங்கிற குழப்பங்கள்லாம் இருக்கலாம். சரி விடுங்க, அது போக போக தான் நீங்க புரிஞ்சுக்குவீங்க. அதனால ரைட், இப்போ நம்ம அடுத்த கட்டம் என்னவா பயணிக்க போறோம் அப்படின்னாக்கா இந்த ஒரு அடுத்து இருக்கிற 2-3 நாட்கள் வந்து நம்ம தியானம் அப்படிங்கிற விஷயத்த கான்சென்ட்ரேஷன் பண்ண போறோம். தியானம், சரிங்களா? இந்த தியானம் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான கருவி. தியானத்தை பத்தி 1 கோடி விஷயங்கள் இருக்கு உலகம் பூரா. நான் எளிமையா சொல்லி வரேன். எளிமை 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 தான் நிம்மதியை கொடுக்கும். அதுதான் ஒரு பெரிய விஷயமே. எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து பெருசா நம்ம பெருசா தேடிக்கிட்டே போறோமோ நம்ம நிம்மதியை பூரா இழந்துருவோம். அதுதான் கடைசியில புரியும், அந்த இடத்துக்கு வரும்போது புரியும். இதை விட்டுட்டு இதுக்காக நாம உலகமே சுத்திட்டு இருந்தோமே, நம்ம கையிலே இருக்குது இதை விட்டுட்டோமே அப்படின்ற நிலையெல்லாம் வரும். அதான் ஞான நிலை. அந்த புரிதல் வரும். ரைட், நம்ம இப்போ வந்து தியானம் வந்து அடுத்து நம்ம வந்து கான்சென்ட்ரேஷன் பண்ண போறது தியானம். நம்ம கான்சென்ட்ரேஷன் பண்ண போறோம். தியானம்னா நான் எளிமையா அழகா சொல்லிடுறேன். இங்க நம்ம என்ன பண்ண போறோம்னு சொல்றேன். அதுதான் தியானம்னா. நீங்க போய் தனியா போய் எவ்வளவு விஷயங்கள் தேடி கண்டுபிடிச்சு படிச்சு அதை வந்து ஒரு பெரிய ஆளா வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம், அது வேற. நான் இங்க என்ன பண்ண போறோன்றது நான் தெளிவா சொல்லிடுறேன். அதாவது என்ன அப்படின்னாக்கா தியானத்துல 2 நிலை தான் நம்ம வந்து இங்க கவனிக்க போறோம். முதல் நிலை என்ன அப்படின்னா உபாசனா. உபாசனா. 2வது நிலை என்ன அப்படின்னாக்கா நிதித்தியாசனம். நிதித்தியாசனம், அவ்வளவுதான். இந்த 2 விஷயம் தான். இங்க தியானம்னா அது 2 தான். என்ன அப்படின்னா உபாசனா என்ன அப்படின்னா நாம என்ன பண்ண போறோமோ அதுக்கு நம்ம தயார்படுத்துறது. நிதித்தியாசனா என்ன அப்படின்னா தயாரானதுக்கு அப்புறம் தக்க வச்சுக்கிறது. இந்த 2 கான்செப்ட் தான். நல்லா புரிஞ்சுக்குங்க. உபாசனா அப்படிங்கிறது நாம இப்ப எதுமற்ற யாதுமான தன்மையை கத்துக்கிறதுக்காக நம்மளை நாம தயார்படுத்திக்கிறது, அது உபாசனம். சரி, நான் ஏதுமற்ற யாதுமானவனா ஆயிடுறேன். இது எப்படி நான் அதை வந்து தக்க வச்சுக்கிறது? நான் மறுபடியும் இந்த சூழல்ல வாழணுமே, இந்த உலகத்துல வாழணுமே. குடும்பம், சூழல், பிரச்சனைகள், இதுக்கு நடுவுல வாழணும் இல்லைங்களா? இதுக்கு நடுவுல ஏதுமற்ற யாதுமான தன்மையா வாழணும் இல்லைங்களா? ஸோ அப்படி வாழ்றதுக்கும் நாம ஒரு பயிற்சியில் இருந்துகிட்டே இருக்கணும். அதுதான் நிதித்தியாசனம் அப்படின்னு சொல்றது. சரிங்களா? ஸோ இந்த 2 விஷயம்தான் வந்து நாம இந்த இதுல வந்து பயணிக்க போறோம். தியானத்துல மற்றபடி நிறைய, அதாவது என்ன அப்படின்னாக்கா மூச்சு பயிற்சி நேற்றே நான் சொன்னேன். நிறைய பெயர்கள் இருக்கு. பதஞ்சலி யோக சூத்திரம்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா படிக்கலாம், பக்கம் பக்கமா படிக்கலாம். அதை பக்கம் பக்கமா வந்து 4 நாளா பயிற்சி செய்யலாம். பயங்கரமான பயிற்சியெல்லாம் செஞ்சு பெரிய யோகியெல்லாம் ஆகலாம்னு வச்சுக்கோங்களேன். நான் திரும்பவும் சொல்றேன், இங்க யாரும் யோகி ஆகிறதுக்கோ யாரும் இங்க யோகி ஆகிறதுக்கோ இல்ல ஒரு மகான் ஆகிறதுக்கோ ஒரு ஞானி ஆகிறதுக்கோ இங்க அதற்கான விருப்பம் இங்க இல்லை.
இங்க விருப்பமே என்ன அப்படின்னாக்கா, நம்மள மாறி அடித்தட்டுல அடித்தட்டுல குடும்பம், சூழல், வேலை இப்படி பலவிதமான பிரச்சனைகளை கையாள தெரியாம ரொம்ப தவிச்சுக்கிட்டு எங்க இருக்கிறோம், என்ன பண்றோம், ஏது என்னன்னு தெரியாம, எங்க போறதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? அந்த மனநிலையில இருக்கிறவங்களுக்கு சரியான ஒரு வழிகாட்டுதல், சரியான ஒரு விஷயத்த இறைத்தன்மை, நான் இல்ல, இறைத்தன்மை வந்து என்னை வச்சு உங்ககிட்ட வந்து சில விஷயங்களை வந்து பகிர்ந்துக்குது. அதை நீங்க பயன்படுத்தி நீங்க உங்க வாழ்க்கையில வந்து அதாவது குடும்ப வாழ்க்கை இதுல எல்லாத்துலயுமே வந்து சிறப்பா நீங்க நினைச்சதை செஞ்சு ஆத்ம சாந்தியோட நீங்க விருப்பப்பட்ட விஷயத்த சரியான முறையில செஞ்சு சாந்தியா அந்த விஷயத்த முடிச்சு ஒரு அமைதியோட வாழ்க்கையை வந்து அப்படியே கடந்து போகணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த குழுவோடைய விருப்பம். அதனால இன்றைய நாளில் வந்து இந்த டே 11 நல்லா தெரிஞ்சுக்கங்க. கிட்டத்தட்ட நான் வந்து இந்த குழுவோடைய விருப்பத்தை தான் நான் திரும்ப திரும்ப வந்து என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்றதவே நான் அடிக்கடி ஞாபகப்படுத்திக்கிட்டே வர்றேன். ஏன்னா அப்படி இருக்கு வெளியில் வந்து மாயையும் போலியான விஷயங்களும் வந்து உலகம் முழுக்க பரவி கிடக்கு. அது நம்ம மண்டைக்குள்ள நிறைய இருக்கு. எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் உடனே நம்ம மண்டை உடனே அசைப்பட ஆரம்பிச்சோம். அதுவா இதுவா அது அப்படின்னு அந்த அவர் அப்படி சொன்னார், இவர் இப்படி சொன்னார், இப்போ இவர் இதுதான் சொல்ல வரப்போறாரு அப்படி இப்படின்னு உடனே ஒரு பெரிய ப்ராசஸை வந்து இந்த மூளை தொடங்கிடும். ஸோ அதனால தான் அதை தொடங்கவே விடாம நான் உங்களை ஸ்டாப் பண்றேன். அதை நீங்க தொடங்கிடாமவே முதல்ல நான் வந்து என்ன பண்ணிடுறேன், பிரேக் பண்ணிக்கிட்டே வரேன் ஒரு இடத்துலையும். ஏன்னா அதை பிரேக் பண்றது தான் வந்து இந்த சாஸ்திரங்கள் உபனிஷத்துலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏகப்பட்ட விஷயம் இருக்கும். அக்கு வேற ஆணி வேற ஒன்னொன்னையும் பிரிச்சு 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 சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொரு செயலும் ஒரு மனிதனுடைய மனம் இந்த வாழ்வில் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா திங்க் பண்ணும், எக்ஸ்ட்ரீமா என்னென்ன விஷயத்தெல்லாம் பண்ணும் அப்படிங்கறத வந்து அக்கு வேற ஆணி வேற சொல்றதுதான் இந்த வேதங்கள், சாஸ்திரங்கள், உபனிஷத்து. அதுதான் விஷயம். ஆனா அதெல்லாம் அதுல என்ன, அதெல்லாம் எதுக்காக சொல்லப்படுது அப்படின்னு வச்சுங்களேன். அதாவது நிரம்பி கிடக்கிற மாயைகள்லாம் இது இது வந்து உண்மை இல்லை, இது உண்மை இல்லை, இது உண்மை இல்லை, இது உண்மை இல்லைன்னு ஒன்னொன்னு எடுத்து எடுத்து அதை வந்து உங்களுக்கு நிரூபிச்சு காமிப்பாங்க. அதுதான் அதுதான் அதோட வேலையே. அதனாலதான் ஏன்னா மாயைகள் ஒன்று ரெண்டு இருந்தா சொல்லி முடிச்சு இதுதான் மாயை, இதுதான் மாயை, ரைட், உண்மை இதுதான் அப்படின்னு சொல்லி முடிச்சு அவங்க தெளிவுபடுத்திடலாம். அதுதான் இல்லையே. இங்கே கோடி மில்லியன் பில்லியன் கணக்குல வந்து மாயைகளும் போலிகளும் வந்து சூழ்ந்து கிடக்கு. அப்ப அதெல்லாம் என்ன, இதெல்லாம் என்ன, இது எதுக்காக, இது ஏன், இது எப்படி வந்துச்சுன்றத தெளிவுபடுத்தினாதான் நீங்க அதுல இருந்து ரைட் இது இப்படிதான் அப்படின்னு ஒரு முடிவு வருவீங்க. கரெக்ட் தானே? அப்ப அந்த தெளிவுபடுத்துறதுக்காக தான் மொத்த மாயைகளையும் எடுத்து எடுத்து இது இது இல்லை, இது இல்லை, இது இல்லை, இப்படிதான் இப்படி விளக்கங்கள் கொடுக்கறது தான். இந்த மாதிரி பெரும்பாலும் பாத்தீங்கன்னா பகவத்கீதையாகட்டும், பகவத்கீதை எடுத்துக்கலாம், இப்ப திருமந்திரம், சித்தர்கள், இப்படி எல்லாமே என்னன்னா மாயைகள். இதெல்லாம் மாயை, இது உண்மை. உண்மை ஒண்ணுதான் இருக்கும். உண்மை பாத்தீங்க அப்படின்னாக்க சத்தியம் பாத்தீங்கன்னா மொத்தத்துக்கே வந்து கொஞ்சம் தான் இருக்கும். ஆனா இந்த மாயை தான் நிரம்பி இருக்கும். அப்போ அவங்க என்ன பண்ணணும், மாயையெல்லாம் சொல்லி சொல்லி உடைக்க வேண்டியது, அந்த வேலை செய்வோம். சரி. அந்த மாதிரி இப்ப நம்ம இந்த குழுல வந்து நம்ம அடிக்கடி வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து அப்பப்ப நான் ஏன் பேசிடுவேன் அப்படின்னா, உங்களை சுத்தி இப்படி மாயைகள் இருக்கு, இதெல்லாம் உடைக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு நினைவுபடுத்தி கொண்டு வந்துகிட்டு இருக்கேன். ரைட், நம்ம தியானத்துக்கே வந்துருவோம். தியானம் வந்து இப்போ இன்றைய பொழுதுல வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு நமக்குள்ள அந்த அஷ்ட சக்திகளை வந்து வளர்த்துக்கிறதுக்கு ஒரு தியானம் வந்து ஏற்கனவே நான் இதுல பகிர்ந்திருப்பேன், இந்த குழுல பகிர்ந்திருப்பேன். இன்னைக்கு அந்த தியானத்தோட சேர்த்து இன்னொரு, அது ஏற்கனவே அது வந்து ஒரு 20 நிமிஷம் என்னமோ வரும், 22 நிமிஷத்துக்குள்ள இருக்கும். அது இல்லாம மேற்கொண்டு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள உள்ள ஒரு தியானமும் நான் அதுல வந்து ஆட் பண்ணி மொத்தமா ரெண்டையும் சேர்த்து ஒரே தியானமா நான் இன்னைக்கு ஷேர் பண்றேன். இதுவரை நீங்க வந்து அந்த 20 நிமிஷ தியானத்தை காலை மாலை பண்ணிட்டு வந்திருப்பீங்க. இப்ப இன்றிலிருந்து என்ன பண்ணுங்க, தொடங்குங்க அப்படின்னாக்கா இந்த 30 நிமிஷ தியானம், அவ்வளவுதான், அரை மணி நேரம் 30 நிமிஷம் இந்த தியானத்தை வந்து பிளே பண்ணுங்க. நான் அதனால ஃபைலா உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி அதை நான் உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். என்ன அப்படின்னா நீங்க உங்களுடைய போன்ல சேவ் பண்ணி வச்சுக்கலாம், உங்களுக்கு தேவையானப்போ நீங்க எடுத்து பயன்படுத்திக்கலாம்ன்றதுக்காக தான் நான் அந்த மாதிரி உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். அதனால அனுப்பிச்சு வைக்கிறத நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க போன்லயோ உங்க லேப்டாப் அந்த மாதிரி எதுலயோ வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதை பயன்படுத்துங்க. காலையில ஒரு
30 மினிட்ஸ் 30 நிமிடம் அதை வந்து பயன்படுத்துங்க. அதே மாதிரி மாலை வந்து ஒரு 30 நிமிடம் அப்படியே ப்ளே பண்ணிட்டு கண்ணை மூடி அப்படியே உட்காருங்க. அவ்வளோ. ஸோ அங்கே என்ன வந்து சொல்லப்படுதோ அதை அப்படியே கவனிங்க. இதுதான். இப்போ இந்த மாதிரி அடிப்படையான தியானங்களை வந்து நான் உங்களுக்கு இன்றைக்கு இது அனுப்புறது. அடுத்து இன்னொரு 2 நாட்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு தியானங்களை வந்து நான் உங்க கூட பகிர்ந்துக்கிட்டு, மொத்தமா ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் அரை மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் ஒரு நாள்ல 24 மணி நேரம் இருக்குங்க நமக்கு. 24 மணி நேரமும் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்காக நாம நேரம் ஒதுக்குறதே இல்லை. நான் ஏற்கனவே நேற்று சொன்ன மாதிரி தான், சுயமாற்றம் தான் புண்ணியம். சுயமாற்றம் தான் புண்ணியம். நம்மளுடைய பிறவி குணத்தை உடைக்கிறது தான் நம்ம அடுத்த நிலைக்கு போக முடியுன்ற விஷயம்லாம் நான் பகிர்ந்திருப்பேன் அவங்க கூட. பிறவி குணத்தை உடைக்கிறது, நம்ம பிறவியை வந்து இப்படி பிறந்திருக்கோம், அதுவாகவே இருப்போம், அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து அதெல்லாம் வேண்டான்றதை நம்ம உடைச்சி நாம வந்து இறையுடைய பாதை, இறையுடைய தன்மையாகவே மாற முயற்சி பண்ணணும். ரைட். அப்படி நான் வந்து இந்த ஒரு நாளைக்கு வந்து 24 மணி நேரத்துல ஒரு மணி நேரம் இதுக்காக நீங்க செலவு பண்ற மாதிரி நீங்க உங்களுடைய வேலைகளை வந்து உருவாக்கிக்கீங்க. கண்டிப்பா உருவாக்கிக்க முடியுங்க. இது வந்து எத்தனையோ பேர் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. இப்படி நம்ம நினைச்சா வந்து நம்ம வந்து நேரத்தை நமக்காக நம்ம ஒதுக்கிக்கலாம்னு. இது வழி வழியா அத்தனை பேரும் அத்தனை குருமார்களும் சொல்லிட்டு தான் வருவாங்க. இது எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் நானும் ஞாபகப்படுத்துறவங்க கிட்ட என்ன அப்படின்னாக்கா, எனக்கு 24 ஹவர்ஸ் காலையில இருந்து இது இருக்கு, அது இருக்கு, நைட்டு தூங்குறது எத்தனை மணிக்கு தான், காலையில இப்படி இருக்குன்றது நம்ம சொல்லலாம். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம சாப்பிட்றதுக்கு நேரம் ஒதுக்கி தானே ஆகணும். கரெக்டானே. ஆனால் அதையும் ஒழுங்கா சாப்பிடாமலாம் உடம்ப கெடுத்துக்கிட்டுலாம் நம்ம நிறைய அநியாயம் பண்ணிட்டு இருக்கோம். சாப்பிட்றது 3 வேளை இல்லைன்னா 2 வேளையாவது வந்து மிகச்சிறந்த உணவு எடுத்துக்கணும் வயசுக்கு ஏற்ற மாதிரி. ஒரு வயசுக்கு அப்புறம்லாம் ஒரு வேளை உணவு ஆரோக்கியமான உணவு, அவ்வளோதான், போதுமானது தான். ஒரு வயசுக்கு அப்புறம், இப்பவே இல்லை, ஒரு வயசுக்கு அப்புறம் அந்த மாதிரிலாம் இருக்கு. அப்போ நீங்க இதுக்கு வந்து தினமும், அதாவது நாளைக்கு காலை இப்போ மொபைல் சார்ஜ் ஒன் ஹவர் இப்போ ஃபாஸ்ட் சார்ஜ்லாம் வந்துருச்சு. 60 வாட்ஸ், 100 வாட்ஸ், 120 வாட்ஸ் சார்ஜர்லாம் வந்துருச்சு. ரைட். அதை வேகமா அப்படியே சீக்கிரத்துல சார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி. ஆனா அதெல்லாம் ஆபத்து தான். ஒரு நாள் பட்டார்னு வெடிச்சிடும், அது வேற மேட்ரு. அது மாதிரி நம்மளும் ரொம்ப ரொம்ப வேகமா வேகமா ஏதாவது செய்ய செய்ய ஒரு நாளைக்கு பஸ்ட் ஆயிடும். அது நிகழ்ந்துக்கிட்டு தான் இருக்கு நிறைய. ரைட். அது மாதிரி நீங்க ஒரு நாளையில அன்றைய நாள்ல காலை மாலை முதல்ல ஏதோ ஒரு வேளை முதல்ல ட்ரை பண்ணுங்க. நைட்டு வந்து எனக்கு வந்து காலை பொழுது வந்து நான் பிஸியாக இருப்பேன். பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா காலை நேரம் வந்து சமையல் இதில் ரொம்பவே பிஸியாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து காலையில் பசங்களை, கணவரை வேலைக்கு அனுப்புற, சாப்பாடு செய்கிறது, இந்த மாதிரி பிஸி இருக்கும். அவங்களே வேலைக்கு வேற போவாங்க, விழுந்தடிச்சு பாவம். இந்த மாதிரியான விஷயம்லாம் இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, வீட்டுக்கு வந்து நைட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம தூங்க போவோம் இல்லைங்களா? நிச்சயமா நம்ம தூங்க போகும்போது எல்லாரும் தூங்கிடுவாங்க, எல்லாரும் படுத்திருப்பாங்க. அப்ப அந்த நேரம் முதல்ல அரை மணி நேரத்துல அதுக்கான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஒரு அரை மணி நேரம் இந்த தியானத்தை உட்காந்து ப்ளே பண்ணிட்டு அப்படியே உட்காந்து கவனிக்க தான் முதல் முதல் ஸ்டேஜ். அப்படியே கவனிங்க. அரை மணி நேரம் 30 நிமிஷம் முடிஞ்சிச்சு, ஆஃப் பண்ணி படுத்து தூங்கிடும் காலையிலே. அதுக்கப்புறம் அப்படியே அது நீங்க அனுபவிக்க ஆரம்பிச்சுன்னா அப்புறம் காலையிலையும் பண்ண நல்லா இருக்குமே, சூப்பரா இருக்குமே. நீங்களே ஒரு நேரத்தை ஒதுக்குவீங்க, அது வேற மேட்ரு. வழக்கமா நீங்க 5:30 மணிக்கு எந்திரிக்கிறீங்க அப்படின்னாக்க, ஏன் நம்ம ஒரு 5 மணி 4:45 எந்திரிச்சு இதை பண்ணிட்டு அப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோமேலாம் வந்துடும், தன்னால வந்துடும். அது மாதிரி ஒரு நேரம் முதல்ல வந்து காலை அல்லது மாலை அப்படின்ற நேரத்தை ஒதுக்குங்க. அதாவது ரொம்ப பிஸி ஷெட்யூல்ல இருக்கவங்க, இல்லை எனக்கு வந்து படிக்கிற பசங்க, அப்புறம் வீட்டில் இருக்கிற பெரியவங்க, இவங்கெல்லாம் என்ன பண்ணலாம்னா 2 வேளையும் கண்டிப்பான முறையில் செய்யலாம். 2 வேளையும் கண்டிப்பான முறையில் செய்யலாம். அப்புறம் நம்ம போக 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 24 மணி நேரமும் தியானத்திலே இருக்கிற நிலையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். அதாவது என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தியானத்திலே இருக்கும். தியானத்திலே இருப்போம்னா உடனே போய் கண்ணை மூடி அப்படியே உட்காந்தே இருப்போம் இல்லைங்க, அப்படி நினச்சிக்கிறாதீங்க. தியான நிலை, அந்த தியான நிலை, அந்த மனசாந்தி நிலை 24 மணி நேரமும் உங்களுக்குள்ள அப்படியே நிரம்பி வழிஞ்சிட்டு இருக்கும். அப்படி இருக்கும்போது உங்களுடைய எல்லா செயலும் அப்படியே ஏதுமற்ற யாதுமான தன்மையா, அற்புதமா, சிறப்பா நிகழும். இதெல்லாம் அந்த மாதிரி இருக்கு. நம்ம அடுத்தடுத்து போவோம். அதான் இல்லையா, நம்ம இப்போ தானே முதல் படிக்குள்ள காலை வைக்கலாமா வேணாமான்ற நிலையில் தானே இருக்கும். இப்போ இங்க இருக்கிற எல்லாருமே என்னன்னா, இந்த படியில கால் வைப்போமா வேணாமா, இந்த படியில கால் வைப்போமா வேணாமான்ற நிலையில இருக்கும். நம்ம இங்க இருக்கிற எல்லாருமே இந்த குழுல இப்போதைக்கு இருக்கிற நிலையில பரவாயில்ல, போக போக நம்ம நிறைய பார்க்கலாம். சரி, அது மாதிரி இன்னைக்கு நான் அதை பகிர்றேன். இன்னைக்கு அதை நீங்க இன்னிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் என்னுடைய உரையை வந்து இதோட நான் முடிச்சுக்கிறேன். நாளைக்கு டே 12 நம்ம சந்திப்போம். சந்திச்சு அடுத்த சில தியானங்களை வந்து நம்ம அடுத்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்,
அப்படின்றத பார்ப்போம். இப்படி தான் போகும். டே 14ல் ஓவரால் கன்க்ளூஷன், நம்மளுடைய எதெல்லாம் நம்ம வந்து பண்ண போகிறோம், அடுத்தடுத்து என்ன பண்ண போகிறோன்றதை பற்றின ஒரு ஓவரால் கன்க்ளூஷன் வந்து நான் சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் விருப்பம் இருக்கவங்க, அதெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம அதை அன்னைக்கு பேசிக்கலாம், இன்னைக்கு வேண்டாம், அதை பற்றி பேச வேண்டாம். ரைட். இன்னைக்கு இன்றைய நாளை வந்து இவ்வளவு சிறப்பாக அமைத்து கொடுத்த இறைத்தன்மைக்கு, இறை பேராற்றலுக்கு, அதோட இதை நீங்கள் கவனிச்சிட்டு வர்ற உங்களுடைய எல்லோருடைய ஆதரவுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி.